குழுமியிருக்கின்ற நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசன் உயிரோடு இருந்திருந்தால் 80வது வயதை அவர் எட்டியிருப்பார். மாநிலம் முழுவதும் முத்து விழா மிகச்சிறந்த முறையில் நடந்திருக்கும். 54 வயதில் கண்மூடியவர் கண்ணதாசன். இந்த இடைப்பட்ட 26 ஆண்டுகளில் கண்ணதாசன் இருந்திருந்தால் தமிழுக்கு எத்தனையோ அமர படைப்புகள் வந்து வாய்த்திருக்கும். உணர்ச்சியின் உச்சியில் அவன் இருந்த பொழுது பாடிய பாடல்கள் என்பது ஒன்று. அந்த உணர்ச்சி சூறாவளியின் மைய மண்டபத்திலே இருந்து விடுபட்டு ஞான சிறகெடுத்து அவன் இறைவனுடைய பேரொளியை நோக்கி பறக்கத் தொடங்கிய காலத்திலேதான் அவனுக்குள் ஒரு முழுமையான முதிர்ச்சி ஏற்பட்டது. நெருப்பு வேறு நீர் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கும், பள்ளம் வேறு மேடு வேறு என்று பேதப்படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கும் எனக்குள்ளே பக்குவம் வந்து சேர்ந்த காலம் இது என்று அவன் தன்னுடைய அந்திமத்தில் எழுதினான். எனவே அனுபவங்களின் சாறு பிழிந்து கொடுத்த அந்த கண்ணதாசன் மேலும் ஒரு வெள்ளி விழா காலம் இந்த மண்ணில் உயிரோடு உலவியிருந்தால், ஒருவேளை அவன் கம்பனுக்கு நிகராக கூட ஒரு காவியத்தை தந்திருக்கக்கூடும். அவன் இயேசு காவியத்தை வழங்கினான். கிறித்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த இயேசு காவியம் மிகச்சிறந்த காவியம் என்று சொல்கிறார்கள். கண்ணதாசனில் மூழ்கி திளைத்த என்னை இயேசு காவியம் பெரிதாக பாதிக்கவில்லை. அதற்கு காரணம் அவசரமாக அவன் எழுதினான். குற்றாலத்திலே அவனை கொண்டு போய் உட்கார வைத்து பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியையும் படிக்க, அதை அவன் காது கொடுத்து கேட்டு உடனுக்குடனே எழுதி முடித்தது இயேசு காவியம். எவ்வளவு பெரிய மகாகவிஞனாக இருந்தாலும் நிர்பந்தங்களுக்கு இடையே அவனுடைய எழுதுகோல் அசைகிற பொழுது அந்த எழுதுகோலில் இருந்து அமரத்தன்மை வாய்ந்த படைப்பு வருவதென்பது அரிது. உணர்ச்சி வெள்ளம் தானாக பெருக்கெடுத்து பிரவாகமாக பொங்கி வர வேண்டும். அப்படி வருகிற பொழுது கிடைக்கிற கவிதைதான் காற்று உள்ளவரை, காலம் உள்ளவரை, கடைசி மனிதன் உள்ளவரை வாழும் ஆற்றலை தானாக பெறும். அவன் கள்ளக்குடி போராட்டத்தை நடத்தி சிறையிலே இருந்த பொழுது எழுதியதுதான் மாங்கனி. அந்த மாங்கனியை இன்று நீங்கள் படித்தாலும் வியந்து போவீர்கள். அவனுடைய இளமை காலத்தில் எழுதிய அந்த மாங்கனி என்னை ஈர்த்தது, ஆட்டனத்தி ஆதிமந்தி ஈர்த்தது. இந்த இடைப்பட்ட 25 ஆண்டுகளில் அவன் வாழ்ந்திருந்தால் மிக அற்புதமான படைப்புகளை அவன் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. நண்பர்களே, காலம் இருக்கிறதே, அது மிகச்சரியான நீதிபதி. 39 வயதில் அது பாரதியாரை முடித்து விடுகிறது. 40 வயதை அடையக்கூடிய சூழலில் விவேகானந்தரை அது நம்மிடமிருந்து பறித்து விடுகிறது. 54 வயதுக்குள்ளேயே கண்ணதாசனை காலம் தன்னோடு இணைத்துக் கொள்கிறது. நீங்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்திருந்தால் அவனுடைய படைப்பு எப்படி இருந்திருக்கும் என்று நம்மாலே சொல்ல முடியாது. இந்த திரைப்பட உலகம் கண்ணதாசனை முற்றாக நிராகரித்திருந்தாலும் கூட நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட உலகத்திற்கு கண்ணதாசன் தேவையில்லை.
கண்ணதாசனுடைய கருத்தும் கண்ணதாசனுடைய எழுத்தும் இன்றைய திரைப்பட உலகத்திற்கு தேவையில்லை. இப்பொழுது சிவாஜி என்று ஒரு படம் வந்திருக்கிறது. நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கவில்லை. ஆனால் அந்த படத்தினுடைய பாடல்களை ஒலிபரப்பாத வானொலியும் இல்லை, ஒலிபரப்பாத எந்த ஊடகமும் இல்லை. நான் கேட்கிறேன், ஏதோ ஸ்டைலு ஸ்டைலு என்று ஒரு பாட்டு, அதில் ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியவில்லை. அந்த புண்ணியத்தை ஏ.ஆர். ரஹ்மான் தெளிவாக தேடிக்கொண்டிருக்கிறார். இது என்ன பாட்டு எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு புரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நண்பர்களே, சிவாஜி படம் குறித்து முதலில் என் விமர்சனத்தை வைக்கிறேன். நான் எப்பொழுதும் நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்லியே பழக்கப்பட்டவன். இந்த சிவாஜி படத்திற்கு இந்த தமிழ் சமுதாயத்தில் இப்படி ஒரு பைத்தியம் பிடித்து அலைய வேண்டுமா? அது அவசியம்தானா? சிவாஜி படம் ஒரு 500 நாள் ஓடுவதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு 500 நாள் ஓடினால் அதனால் ரஜினிகாந்துக்கு லாபம். இந்த படத்திற்கு அவர் 15 கோடி ரூபாய் வாங்கி இருந்தால் அடுத்த படத்திற்கு 20 கோடி ரூபாய் அவர் கேட்பார். கொடுப்பதற்கு பட தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கலாம். அது அவருக்கு லாபம். அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் சங்கருக்கு லாபம். 4 கோடி 5 கோடி என்று வாங்கினால் அடுத்து 10 கோடி என்றும் அவர் கேட்கலாம். இந்த படம் எடுத்த ஏவிஎம் நிறுவனத்துக்கு லாபம். நான் சொல்வதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். சிவாஜி படம் இந்த மண்ணில் சிறப்பாக ஓடி வசூலில் மகத்தான சாதனையை செய்தால் அது ரஜினிகாந்துக்கு லாபம், சங்கருக்கு லாபம், படத்தை தயாரித்த ஏவிஎம் நிறுவனத்துக்கு லாபம். ஆனால் என் 20 வயது இளைஞன் ஒவ்வொரு திரையரங்கத்தின் வாசலிலும் நின்று அந்த கட்டவுட்டுக்கு கற்பூர ஆரத்தி காட்டுகிறானே, அந்த கட்டவுட்டின் மீது பாலாபிஷேகம் செய்கிறானே, 50 ரூபாய் டிக்கெட்டை 500 ரூபாய் கொடுத்து வாங்கி உள்ளே நுழைகிறானே, இவனுக்கு எள்மூக்கின் முனையளவாவது லாபம் உண்டா? இவனுக்கு லாபம் உண்டா? இவனை பெற்ற பெற்றோருக்கு லாபம் உண்டா? இவனை சுமக்கும் இந்த மண்ணுக்கு லாபம் உண்டா? 50 ரூபாய் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு படத்திற்கு 500 ரூபாய் தருகிறாயே என் இளைஞனே, அந்த 500 ரூபாயில் உன் பெற்றோருக்கு ஒரு வேட்டியும் புடவையும் கொண்டு போய் கொடுத்திருந்தால் அந்த உள்ளங்கள் மகிழ்ந்திருக்குமே. அதைவிட புண்ணியம் உலகத்தில் உனக்கு வேறு ஏதாவது உண்டா? எங்கே போகிறது இளைய தமிழ் சமுதாயம் என்று எனக்கு புரியவே இல்லை. எந்த ஊடகத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, எந்த பத்திரிகையை புரட்டினாலும் சரி, சிவாஜி சிவாஜி சிவாஜி. என்ன அந்த சிவாஜியில்? நண்பர்களே, கருப்பு பணத்தை மையமாக வைத்து அந்த படம் வந்திருப்பதாக சொல்கிறார்கள். இந்த படத்தை எடுத்த பட தயாரிப்பாளிலே இருந்து, நடித்தவரிலே இருந்து, இயக்கியவர் வரையில் எந்த சக்தி மிக்க கோவிலிலாவது கற்பூரம் அடித்து 1 பைசா கருப்பு பணம் வாங்கவில்லை. நாங்கள் வாங்கிய பணத்தை அப்படியே அரசுக்கு கணக்கு காட்டி வருமான வரி செலுத்துகிற மனிதர்கள் நாங்கள் என்று இவர்களால் சொல்ல முடியுமா? முதலில் உன் முதுகில் இருக்கிற அழுக்கை அகற்றிவிட்டு ஊரான் முதுகை பார்க்க வேண்டும். ஏதோ அரசியல் உலகத்திலேதான் கருப்பு பணம் இருக்கிறது, அதிகாரிகளுக்கு இடையேதான் கருப்பு பணம் இருக்கிறது, முதலாளிகளுக்கு இடையேதான் கருப்பு பணம் இருக்கிறது. ஆனால் சினிமாக்காரனிடம் கருப்பு பணம் இல்லை என்று சொன்னால் சிரிப்பார்கள். ஒரு சமூக பொறுப்புணர்வு மிக்க ஒரு படத்தை எடுப்பதாக அடிக்கடி சங்கர் சொல்வார். ஒரே ஒரு பாடல் காட்சியை நான் அந்த தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். ஸ்ரேயாவை உரித்த கோழியைப் போல நீங்கள் படம் பிடித்து காட்டுகிறீர்களே, இதுதான் இந்த சமூகத்திற்கு, இளைஞனுக்கு நீங்கள் செய்கிற சேவையா? முழுக்க முழுக்க அரை நிர்வாண நடையும் தானே அது. இதுதான் சினிமா உலகம். விண்மீன்கள் விற்றவன் என்று கண்ணதாசனை பேசுவதற்கு முன்பு இவன் ஏன் சிவாஜியை பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் நினைக்கலாம். காரணமில்லாமல் மணியன் எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் வாய் திறக்க மாட்டான்.
விண்மீன்கள் விற்றவன் சென்றான். இப்பொழுது கருவாடு விற்பவர்களுடைய கடைதான் காணுகிற இடமெல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இப்பொழுது விற்கப்படுவது வெறும் கருவாடுதான். நீங்கள் கருவாடுதான் விற்கிறதா என்பதற்கு நண்பர்களே, நான் கப்பலோட்டிய தமிழன் பார்த்தேன். இந்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி இப்பொழுது கூட நீங்கள் பார்த்தால் அழாமல் உங்களால் பார்க்க முடியாது. சிவாஜி என்கின்ற ஒரு மகத்தான கலைஞன் எப்படி வ.உ.சியாகவே வாழ்ந்து காட்டினான் என்பதை தமிழ்நாடு உள்ளவரையில் மறக்க முடியாது. அந்த வ.உ.சியை நான் பார்க்கிற பொழுது எனக்குள்ளே தேசப்பற்று வருகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்க்கிற பொழுது எனக்குள்ளே ஒரு தேசப்பற்று பெருக்கெடுக்கிறது. பாசமலரை பார்க்கிற பொழுது எனக்குள்ளே பாசம் பொங்குகிறது. என் தங்கைக்காக என் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுகிறது. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற கண்ணதாசனுடைய ஒரு பாடல் போதும் எனக்குள்ளே சகோதர பாசத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு. ஒரு பாகப்பிரிவினையை பார்க்கிற பொழுது குடும்பம் மோசமானவர்கள் உள்ளே நுழைந்தால் என்னென்ன நாசங்கள் வந்து சேரும், உறவுகள் சிதைந்து போனால் பிறகு வாழ்க்கை எப்படி நரகமாகும் என்பதை எனக்கு பாகப்பிரிவினை காட்டுகிறது. இப்படி பல படங்கள், அது எம்ஜிஆர் படமாக இருந்தாலும் சரி, சிவாஜி படமாக இருந்தாலும், யார் படமாக இருந்தாலும், ஏதாவது ஒரு சமூக பொறுப்புணர்வுள்ள கருத்தை சுமந்து கொண்டு அந்த படங்கள் நம் முன்னாலே வந்து காட்சி தந்தன. அதனால் அதில் பாடல் எழுதக்கூடியவனுக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருந்தது. கண்ணதாசன் எழுதுகிற பொழுது வாலி எழுதிய பாடல்களை பாருங்கள், ஓரளவு கண்ணதாசனுக்கு சமமாகவே தெரியும். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா என்று ஒரு பக்கம் கண்ணதாசன் எழுதினால், உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும் என்று வாலிகாலே எழுத முடிந்தது. பசி வர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள் என்று கண்ணதாசன் இருவேறு வர்க்கத்தை 2 வரிகளில் காட்டுகிறார். பசி வர அங்கே மாத்திரைகள், அவன் மாத்திரை சாப்பிட்டால் தான் பசியே வரும், அது ஒரு பக்கம். பட்டினியால் இங்கு யாத்திரைகள், சோறு சாப்பிடுவதற்கு மாத்திரை சாப்பிடுகிற சமூகம் ஒரு பக்கம், சாப்பிடுவதற்கு சோரே இல்லாமல் செத்து போகிற சமூகம் மறுபக்கம். இந்த 2 வர்க்கத்தை கண்ணதாசன் ஒரு சாதாரண சினிமா பாட்டில் 2 வரியில் பசி வர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள் என்று ஒரு பக்கம் எழுதினால், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான் என்று வாலிகாலே எழுத முடிந்தது. அது ஒரு ஆரோக்கியமான களம். இன்றைக்கு வாலியிடம் அப்படி நீங்கள் பாடலை பார்க்க முடியுமா? காரணம் என்ன? நல்ல பாடல்களை எழுதுவதற்கான சூழல் இல்லை. சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் எப்படி வருகின்றன? இது கருவாடுகள் விற்கக்கூடிய மோசமான கடை என்று சொன்னேன். நான் ஒரு 3 பாடல்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு பிறகு கண்ணதாசனில் போகிறேன். இப்பொழுது வருகிற ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் ஒரு பாட்டு சொல்கிறேன், கேளுங்க. பருவத்திருடா பருவத்திருடா பசிக்குதாடா. யார்? பெண் கேட்கிறாள் ஆணை. பருவத்திருடா பருவத்திருடா பசிக்குதாடா, ரகசிய முரடா ரகசிய முரடா ரசிக்க வாடா, என்னை ருசிக்க வாடா. கூச்சமுள்ள எந்த பெண்ணாவது இப்படி கடை விரிப்பாளா? விலைமகள் கூட இப்படி பேச மாட்டாளே. வயிற்று பாட்டுக்கு வழி தேடிக் கொள்வதற்காக ஆடை அவிழ்த்து நிர்வாணமாக நிற்கிற விலைமகள் கூட வாய் திறந்து இப்படி வலிய அழைக்க மாட்டாளே. ஆனால் கதாநாயகி பாடுகிற பாட்டு இது. தோள் மேலே மீசை தைத்து தொல்லை செய்திட வாடா, அப்பப்போ நீயும் மெல்ல எல்லையை மீறி போடா, கண்ணங்குழியில் வந்து கவிழ்ந்து படுத்து கொண்டு காது மடல் மீது கவிதை எழுதுடா,
முதுகு தேசம் புகுந்து வியர்வை துளியை அருந்து பூனை ரோமம் கூட பூக்கள் ஆகுமடா. அவ்வளவு பெரிய கவிதை. என்ன கற்பனை, இவ்வளவு மொழி ஆளுமை, என்ன சமூக பொறுப்பு. எழுதியவர் வேறு யாரும் அல்ல, வித்தக கவிஞர். ஒவ்வொரு பூக்களுமே என்று ஒரு பாடலை எழுதுகிற பொழுது உனக்கு கிடைக்கிற மரியாதை இது போன்ற பாடல்களில் இல்லை என்பது இனியாவது உனக்கு தெரிய வேண்டாமா? ஆனால் இன்னொரு பாடல் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நூற்றாண்டிலேயே நான் சந்தித்த மிக மிக மட்டமான ஒரு பாடல் உண்டென்றால் அது இந்த பாடல் தான். இந்த கவிஞன், இவனெல்லாம் கவிஞனா? எள்மூக்கின் முனைகளவு கூட இவனுக்கு மரியாதை தந்து பேச நான் விரும்பவில்லை. நான் வன்மையாக வார்த்தைகளை பெய்து பேசி பழகி அறியாதவன். மயிலிறகா என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மனிதர்களின் இதயங்களை வருட வேண்டும் என்று பார்த்து பார்த்து பேசுபவன். அவர் பொய் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் கூட வன்மையான வார்த்தையாகிவிடும். அவர் உண்மைக்கு புறம்பாக பேசிவிட்டார் என்று சொன்ன சம்பத்தை நெஞ்சிலே ஏற்றவன் நான். ஆனால் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. நண்பர்களே, இந்த பாடலை பாருங்கள். உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன் தங்கச்சியை லைக் பண்ணுறேன், உங்க அக்காவை ரூட்டு விடுறேன், உன் வீட்டு வேலைக்காரிய ஜூட்டு விடுறேன். எல்லாம் பாடல்கள். எதிர் வீட்டு மாமியும் ஓகே, அவ மகளும் டபுள் ஓகே. உன்னோட சித்திய நான் பார்த்தேன், ஒருத்தையும் விட்டு வைக்கலாமே. உன்னோட சித்திய நான் பார்த்தேன், அட தலை சுத்தி போனேண்டி. உன் ஒண்ணு விட்ட அக்காவை பார்த்தேன், நான் ரெண்டும் கெட்டான் ஆனேண்டி. உன்னோட அம்மாவை பார்த்தேன், நான் காலில் விழுந்தேண்டி. உன்னோட அப்பாவை பார்த்தேன், நான் கையெடுத்து கும்பிட்டேண்டி. உன் வீட்டு ரேஷன் கார்டில் என் பேரை சேர்த்து விடு, ஃபேமிலியில் நம்பர் ஆகிறேன், உன்னோட புருஷனா வேலை பார்க்கிறேன். ஒரு கவிதை. எல்லாம் பாடல்கள். இதைவிட மட்டமான பாடல் ஏதாவது இருக்க முடியும் என்று நீங்கள் கற்பனை செய்கிறீர்களா? இருக்கிறது. எவ்வளவு கீழேயும் போவதற்கு இவர்கள் தயார். காசு கொடுத்தால் போதும். வேசி இவர்களை ஒப்பு நோக்க நல்லவள். அவள் நல்லவள் நண்பர்களே. அவள் வயிற்றுப்பாட்டுக்காகத்தான் இந்த விலை வைக்கிறாள் அவள். ஆனால் இவர்களுக்கு என்ன கேடு? இந்த ஒரு பாடல் சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டு பேரும் பாடுகிறார்கள், தலைவனும் தலைவியும். அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் பாடுகிறார். பெண் ஆணை கேட்கிறாள். இவையெல்லாம் என் பண்பாட்டுக்கு, என் நாகரிகத்திற்கு காலம் காலமாக மேடைகளில் நான் வளர்த்தெடுத்திருக்கிற மரபுக்கு மாறானது. ஆனாலும் உங்களிடம் சொல்ல வேண்டி இருக்கிறது, இனியாவது நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு காலம் இவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்க போகிறீர்கள்? உங்கள் தலைமுறை என்ன ஆனது என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்கள் அடுத்த தலைமுறை என்ன ஆய்கொண்டிருக்கிறது உங்கள் கண் முன்னாலே. பாருங்கள் ஒரு பாட்டு. அந்த பெண் ஆணை கேட்கிறாள். பாட்டு இது, வசனம் இல்லை, பாட்டு என்று அவன் சொல்கிறான். ஏண்டா நண்டு துன்றியா? இப்பொழுது மரியாதை அவ்வளவுதான். போடா வாடா போடி வாடி என்று பேசுவதுதான் அன்பின் நெருக்கத்தை காட்டுகிறது. அன்பின் நெருக்கம் அது. அவள் கேட்கிறாள், ஏண்டா நண்டு துன்றியா? உடனே அவள் விடவில்லை. இல்ல மீன் துன்றியா? நாத்துக்கு அது செந்தமிழில் எழுதியிருக்கிறான். சரி, எறாவாச்சும் துண்ணே. எவ்வளவு பெரிய அற்புதமான தத்துவ புதையலாக இருக்கிறது என்று நீங்கள் வரிக்கு வரி பார்க்க வேண்டும். எறாவாச்சும் துண்ணே, ஏம்மே நான் இதையா கேட்டேன். இது பாட்டு. ஏம்மே நான் இதையா கேட்டேன், வேற எதை கேட்ட? அதற்கு மேல சொல்ல எனக்கு கட்டமா இருக்கு.
அதை பொத்து உன் ஒட்டபான ஒழுகுதடி பொத்து குத்து இத குத்து என் ரவிக்கையிலே குண்டூசிய குத்து பொத்துனா குத்துவேன் குத்துனா கத்துவேன். இது ஒரு பாட்டா? யோசியுங்கள். இதுதான் கருவாட்டு கடையாக இருக்கிறது. இந்த கருவாடு விற்கிற இடத்தில் கண்ணதாசன் இப்பொழுது இருந்தால், ஒன்று அவன் கருவாடு விற்க போக வேண்டும். அவன் ஏற்கனவே இளந்தம்பழம் விற்றவன். இளந்தம்பழம் இளந்தம்பழம் என்று எப்பொழுதாவது ஒரு முறை எழுதினான். அவன் இருந்திருந்தால் இளந்தம்பழத்தையே எல்லா காலத்திலும் எழுதி விடுவானோ என்று அஞ்சித்தான் அவனை அழைத்து கொண்டானோ ஆண்டவன் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, கண்ணதாசனை நினைக்கிற பொழுது, நான் நேற்றைக்கு முன்தினம் பேசுகிற பொழுதும் சொன்னேன், கோவையில் கண்ணதாசனின் அரசியல் குறித்து பேசினேன். அங்கே கண்ணதாசனை அவனுடைய காதலி எவ்வளவு காதலித்திருப்பாளோ எனக்கு தெரியாது. அதைவிட அதிகமாக காதலித்தவன் நான். என்னுடைய பள்ளி பருவம் தொட்டு அவனுடைய படைப்புகளோடு தொடர்பு கொண்டவன் நான். கண்ணதாசனின் எந்த படைப்பாக இருந்தாலும் அதை பலமுறை படித்து 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 பார்த்து என்னுடைய தமிழை நான் வளர்த்து கொண்டேன். தெளிவாக சொல்கிறேன். பலர் சொல்லுவார்கள், நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன், கண்ணதாசனில் தான் என்னுடைய தமிழ் அறிவும் இலக்கிய உணர்வும் முதலில் கண்விழித்தன. கண்ணதாசனை படித்து விட்டுத்தான் பாரதிதாசனிடம் போனேன். பாரதிதாசனை படித்துத்தான் பாரதியிடம் சென்றேன். பாரதியை படித்துத்தான் பிறகு கம்பனில் கலந்தேன். கம்பனை கண்ட பிறகுதான் சங்க இலக்கியங்களில் நான் சங்கமித்தேன் என்றே என் அடிமனத்தின் சுவடுகளில் எழுதியிருப்பேன். அந்த கண்ணதாசனிடம் ஒரு வியக்கத்தக்க ஒரு ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம். கண்ணதாசன் கவிதைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவன் எழுதிய முதல் கவிதை திருமகள் என்கிற பத்திரிகையில் வெளிவந்தது 1949. அவன் எழுதிய முதல் கவிதையே காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு என்று தொடங்கும். காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு காவண்ணாவிலேதான். கண்ணதாசன் கா. அவன் எழுதிய முதல் கவிதையும் கா. அவன் கண்மூடுவதற்கு முன்னால் எழுதிய கடைசி கவிதையும் கருவறை தொடங்கி கல்லறை முடிக, அதுவும் கா. அதே போல அவனுடைய திரைப்பட பாடல்களை நீங்கள் பார்த்தால் இந்த கோவைதான் அவனை வளர்த்தது. கோவைக்கும் கண்ணதாசனுக்கும் பிரிக்க முடியாத உறவு இருந்திருக்கிறது. மாடர்ன் தியேட்டர்ஸில் அவன் போய் சில காலம் வேலை செய்த பொழுது அவனை கவிஞனாக டி.ஆர். சுந்தரம் ஏற்கவில்லை. அங்கிருந்து வெளிவந்த ஒரு சினிமா பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பிலே அவன் இருந்தான். அவன் ஒரு கவிஞனாக அங்கே காணப்படவில்லை. பிறகு அங்கிருந்து இங்கே வருகிறான் அவன். அப்பொழுது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் இங்கே இருந்தது. ஜூபிட்டர் பிக்சர்ஸில் கன்னியின் காதலி என்ற படம் எடுக்கப்பட்டது. இந்த கன்னியின் காதலியிலே தான் முதலில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த பாடல் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. முதல் எழுத்து பாருங்கள், க. கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. சிக்காகோவுக்கு அவன் புறப்படுவதற்கு முன்னால் அவசரமாக இளையராஜாவின் இசைக்கு 3ஆம் பிறையில் பாலு மகேந்திராவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவன் எழுதிய கடைசி பாடல் கண்ணே கலைமானே. கவிதையிலும் முதலும் கடைசியும் காவிலேதான், திரைப்பட பாடலிலும் முதலும் கடைசியும் காவிலேதான். இந்த கண்ணதாசனை பொறுத்தவரையில் அவன் செய்த திரைப்படத்தில் அவன் சாதித்த சாதனைகளை நாம் பார்க்க வேண்டும். கண்ணதாசன் இறந்த பொழுது எத்தனையோ பேர் இரங்கல் செய்திகள் கொடுத்தார்கள். ஜெயகாந்தன் கொடுத்த இரங்கல் செய்தி தான் அற்புதமானது. ஜெயகாந்தன் தான் சொன்னார், கண்ணதாசனை பற்றி ஜெயகாந்தன் ஒன்று சொன்னதுதான் அற்புதம். வாழும் காலத்தில் கண்ணதாசன் எழுதிய சாதாரண சினிமா பாடல்களில் கூட இனிமேல் தான் தமிழன் புதிய புதிய அர்த்தங்களை பார்க்க போகிறான் என்றான். இன்றது பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, நிழலருமை வெயிலில் காண்மின், ஈசன் கடலருமை வெவ்வினையில் காண்மின் என்பது பாடல்.
நிழலினுடைய அருமை எப்பொழுது தெரியும்? வெயிலிலே வெந்தால்தான் தெரியும். கண்ணதாசனுடைய சினிமா பாடல்களின் சிறப்பு எப்பொழுது நமக்கு புரிகிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட பாடலாசிரியர்களின் பாடல்களை கேட்க கேட்க கேட்கத்தான் கண்ணதாசனுடைய பாடல்களின் பெருமை நமக்கு புரிகிறது. நான் வரிசையாக உங்களுக்கு கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களில் சிலவற்றை வழங்க விரும்புகிறேன். 3000க்கும் மேற்பட்ட பாடல்களை அவன் எழுதினான். எல்லா பாடல்களையும் உங்களிடம் கொண்டு வந்து கொட்டிவிட முடியாது. ஆனால் கண்ணதாசனுடைய பாடல்களின் சிறப்பு அம்சம் என்ன? முதலில் அதை நாம் தேடி பார்த்து தெளிவடைய வேண்டும். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்கிற உணர்வை ஒவ்வொருவனுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்த்தவன் கண்ணதாசன். பட்டினத்தாரும் செட்டியார் தான், கண்ணதாசனும் செட்டியார் தான். பட்டினத்து செட்டியின் பார்வை வேறு, கண்ணதாசன் செட்டியின் பார்வை முற்றிலும் வேறு. ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, இத்தேசத்தில் யாரும் சதமல்ல, நின் தாழ் சதம் கட்சி ஏகம்பனே என்று எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஒற்றை கோவணத்தோடு தெருவில் பிச்சைக்கார கோலம் கொண்டு திரிந்தவன் பட்டினத்தார். ஆனால் கண்ணதாசன் அப்படி அல்ல. கிடைக்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான். ஆஸ்கார் வைல்டு சொன்னதுதான், live the wonderful life is within you, let nothing be lost upon you. ஒன்றையும் நீ விட்டு விடாமல் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். You live the world, live the wonderful life that is in you. உனக்குள்ளே இருக்கிற அந்த அற்புதமான வாழ்க்கையை வாழு. Let nothing be lost upon you. ஒன்றை கூட நீ விட்டு விடாமல் வாழ். Be always searching for new sensations. Be afraid of nothing. Be always searching for new sensations. உன் உணர்வுகளுக்கு தீனி போடுகிற புதிய புதிய இன்பங்களை தேடி தேடி பெறு. Be afraid of nothing. எதற்காகவும் நீ கவலைப்படாதே என்று சொன்ன ஆஸ்கார் வைல்டின் பாதை தான் கண்ணதாசனுடைய பாதை. வாழ்க்கையை வாழ வேண்டும். ஓஷோ சொன்னார், லைஃப் இஸ் a festival, you celebrate it என்று. லைஃப் இஸ் a festival. வாழ்க்கை என்பது ஒரு உற்சவம், அதை கொண்டாடு என்று சொன்னார். அந்த வாழ்க்கை என்ற உற்சவத்தை ஒவ்வொருவனும் கொண்டாட வேண்டுமே தவிர முகாரி ராகம் வாசித்து புலம்பலாகாது என்பது கண்ணதாசனுடைய தத்துவம். அதுதான் கண்ணதாசம். நீங்கள் கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோஷலிசம் என்று சொல்வது போல் கண்ணதாசம் என்றால் என்ன? வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவிக்க வேண்டும், இன்புற வேண்டும், அழக்கூடாது என்று. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எவன் ஒருவன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் இன்பமாக அனுபவிக்க வேண்டும் என்று கருதி கால் வைக்கிறானோ அவனை துன்பம் தொடர்ந்து துரத்தும். அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அதற்குத்தான் பாரதி ஞான ரதத்தில் அழகாக சொல்வார், எதுவுமே அளவு மீறி போகக்கூடாது. நண்பர்களே, ஜன்னி எப்படி பிறக்கிறது? நன்றாக யோசிக்க வேண்டும். ஜன்னி வந்து விட்டது என்றால் குளிர் வந்து விட்டது. ஜன்னி எப்பொழுது வருகிறது? உடம்பில் உஷ்ணம் உச்சநிலையை அடைகிற போதுதான் ஜன்னி வருகிறது. பாரதி சொல்வது, உஷ்ணம் உடலில் அதிகமாகி விடுகிற பொழுது அதன் எல்லையில் குளிர்ச்சி வந்து விடுகிறது. இன்பம் அனுபவிப்பதில் எல்லை மீறுகிற பொழுது அதன் பின்னாலேயே துன்பம் வந்து விடுகிறது. இன்பம் இன்பம் என்று தேடி தேடி அலைந்தான். அதனால்தான் அவனை துன்பம் துன்பம் என்று தொடர்ந்து அலைக்கழித்தது. கண்ணதாசனுடைய கவிதைகளை படிக்க வேண்டும். இப்பொழுது நான் சொன்னேனே, இவர்களெல்லாம் ஒரு வரி கூட எழுத முடியாதவர்கள். கண்ணதாசன் கவிதைகளிலேயே ஆண்மை மிக்க கவிதை, சங்ககால புலவனுக்குள்ள செருக்கோடு எழுதிய கவிதை. கவிதையிலும் அப்படி ஒரு செருக்கோடு ஒரு கவிதையை அவன் கொடுத்தான். திரைப்பட பாடலிலும் அப்படி செருக்கோடு ஒரு பாடலை அவன் கொடுத்து விட்டு தான் போனான். கண்ணதாசன் சொல்வான், இதை விட
தன்னை பற்றிய ஒரு புரிதல் வேறு எவனுக்கும் இருக்க முடியாது. அவன் சொல்கிறான், கவிஞன் யானோர் கால கணிதம், கவிஞன் யானோர் கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்போன், புவியில் யானுமோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவதென் வேலை, இவை தவறானால் எதிர்ப்பதென் வேலை, இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதென் வேலை, செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். எவ்வளவு ஆண்மையோடு வார்த்தைகள் வந்து விழுகின்றன பார்க்க வேண்டும். ஆக்கல் அழித்தல் அழித்தல் மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. ஆக்கல் அழித்தல் அழித்தல் மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். அங்கேதான் அவன் விழுந்தான். பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். அடுத்து நீங்கள் கவிதையை பார்க்க வேண்டும். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். கவிஞனுக்கே உரிய உள்ளம். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவே. புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்ல. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வெவை தீமை எவ்வெவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நான் உரைப்பதுதான் நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று பேசியவன் கண்ணதாசன். அதே செருக்கு, அதே தருகன் ஆண்மை சினிமா பாடலில் அவனே நின்று பாடுவது போல் பாடுகிறான். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமயில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு என்றவன் பாடுகிறானே. எவன் இப்படி தன்னுடைய பலவீனத்தை பகிரங்கமாக பறைசாற்றுவான்? ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமயில் என் துணையிருப்பு என்று அவன் வெளிப்படையாக எழுதினான். ஆனால் கண்ணதாசனை காப்பாற்ற வேண்டும் என்று கருதியவர்கள் அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தார்கள் தெரியுமா? கோப்பை என்பது மை கோப்பை. அவன் ஒரு கவிஞன், எழுதுபவன். எழுதுவதற்காக இருப்பது மை கோப்பை. கோல மயில் என்பது மயில் இறகு. இந்த இறகு எடுத்து கோப்பையில் உள்ள மையை நனைத்து எழுதுகிறேன் என்றுதான் அவன் சொல்கிறான் என்று அவனை இவன் காப்பாற்ற முயன்றாலும் அவன் அது குறித்து கவலைப்படவில்லை. நான் தான் என்று நிர்வாணமாக நின்றவன் அவன். அந்த பாடலிலே தான் அழகான இடம். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடி. அது நிஜம். அதனால்தான் இப்பொழுது முத்து விழாவில் அவனை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு கலா போதையோடு பாடி திரிந்த வானம் பாடியவன். அவன் பாடிய பாடல்களை முதலில் நான் சொல்லியிருந்தேன். இன்ப நுகர்வுக்காக அவன் பாடியது. ஒரு கையிலே மது, மறுகையிலே மாது, உலக இன்பமே முன்னாடி, உடைந்து போனால் கண்ணாடி. நீங்கள் எதை எழுதினாலும் அதற்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்கும். கண்ணதாசனுடைய
சினிமா பாடலில் இலக்கணம் இருக்கும். யாப்புக்கு உட்பட்டுத்தான் அவனுடைய சினிமா பாடலையே நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஒலி, அந்த ஓசை நயம், சொல்லுகிற பொழுதே சுவை வளர்க்கும் சந்தம் இயல்பாகவே வந்து அவனுக்கு விழுந்தது. ஷெல்லியை பற்றித்தான் ஒரு விமர்சகன் சொன்னான். ஷெல்லி exhaled verses as a flower exhale fragrance என்று. ஒரு மலருக்கு எப்படி நறுமணம் இயல்பானதோ இயற்கையானதோ அப்படித்தான் ஷெல்லிக்கு அந்த ரிதம், அந்த கவிதை ஒழுங்கு, ஓசை நயம் இயல்பானது. அது கண்ணதாசனுக்கும் இயல்பானது. வார்த்தைகளுக்காக கண்ணதாசன் வரம் வேண்டியதே கிடையாது, சரம் சரமாய் விழும் அது. அதனால்தான் சோ அவர்கள் ஒருமுறை சொன்னார், தமிழே உன்னிடம் மண்டியிட்டு கிடக்கிறது, அது புரியாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தலைவனுக்கு முன்னால் நீ மண்டியிட்டு கிடக்கிறாயே என்று. தமிழ் அவனிடம் கைகட்டி சேவகம் செய்தது. இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஒரு கையிலே மது, மறு கையிலே மாது, உலக இன்பமே முன்னாடி, உடைந்து போனால் கண்ணாடி. இளைஞர்களுக்கு சொல்கிறான், காதல் இன்று, ஞானம் நாளை, காலம் மிகவும் சிறியது. ஞானம் வேண்டுமா? பின்னாலே பார்த்துக் கொள்ளலாம். இருக்கிற இளமையில் ஞானம் குறித்து நீ சிந்திக்காதே. காதல் இன்று, ஞானம் நாளை, காலம் மிகவும் சிறியது, கடைசி சொட்டு தீரும் மட்டும் ஆடும் ஆட்டம் இனியது. கடைசி சொட்டு தீரு மட்டும் ஆடும் ஆட்டம் இனியது. எது நன்மையோ எது தீமையோ அனுபவம் சொல்லட்டும் பின்னாலே, ஆசையை தீருங்கள் முன்னாலே. நண்பர்களே, அதனால் தான் அவன் 54 வயதில் முடிந்து போனான். ஸ்பீட் லைஃப் என்று சொல்கிறோம். ஸ்பீட் லைஃப், வேக வேகமாகவே வாழ்ந்து வேக வேகமாகவே இன்பங்களை அனுபவிக்கிற பொழுது வேக வேகமாகவே போய்விடுவது. அவசரக்காரன் அவன், எந்த இடத்திலும் நிலையாக நின்றவன் இல்லை. அதனால்தான் கலைஞர் அவர்கள் கண்ணதாசன் இறந்த பிறகு எழுதிய கவிதை அழகான கவிதை. கை நீட்டி கொஞ்சுகிற இடமெல்லாம் கரம் நீட்டி தாவுகிற குழந்தை நீ. எவன் கை நீட்டி அழைத்தாலும் சரி, கை நீட்டி கொஞ்சுகிற இடமெல்லாம் கரம் நீட்டி தாவுகிற குழந்தை நீ. நிலையற்ற மனம் உனக்கு, ஆனால் நிலையான புகழ் உனக்கு என்றார். உன் மனம் நிலையற்றது, ஆனால் உன் புகழ் நிலையானது. நாஞ்சில் மனோகரன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணதாசனை பற்றி. நாஞ்சில் மனோகரன் சொன்னார் கண்ணதாசனை பற்றி ஒரு இடத்தில், நீ அற்புத கவிஞன், ஆனால் அனாவசிய அரசியல்வாதி. நீ அற்புத கவிஞன், அனாவசிய அரசியல்வாதி. இன்றைக்கு கண்ணதாசனை கவிதை உலகம்தான் கொண்டாடுகிறது, அரசியல் அல்ல. நீண்ட காலத்திற்கு பிறகு அவனுக்கே அந்த தெளிவு வந்தது, சாவதற்கு முன்பு. அதனால்தான் அவனே எழுதினான், ஜனநாயகம் என்னும் சந்தைக்கு நான் தந்த சரக்குகள் விற்கவில்லை, தமிழ்நாயகம் என்னும் பெயரன்றி மற்றென்னை தழுவுவார் யாரும் இல்லை. இனநாயகம் ஜாதி பணநாயகம் யாவும் இயல்பாக வாழும் உலகில் இருளூடு கண்கட்டி தர்மத்தை நான் தேடி இதுவரை காணவில்லை. இங்கே இனநாயகம் ஜாதி பணநாயகம் வாழுகிற இடத்தில் இந்த இருட்டில் கண்ணை கட்டிக்கொண்டு நான் தேடினேன் ஜனநாயகத்தை, காணோம். எனவே அரசியல் எனக்கு தராத மரியாதையை தமிழ் எனக்கு தந்தது என்று பேசினான். அவன் வாழ்க்கை இன்பங்களை பற்றி பேசிய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. சிலவற்றை மட்டும் சொல்கிறேன். பணத்தோட்டம் என்ற ஒரு படம் வந்தது, எம்ஜிஆருடைய படம். இந்த படத்தில் ஒன்றும் இருக்காது, ஆனால் அந்த படம் மிக வேகமாக ஓடும். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது பார்த்த படம் அது. அந்த படத்தில் நீங்கள் பார்த்தால் எல்லா படத்தினுடைய வெற்றியே பாடல் தான். எல்லா பாடல்களும் அற்புதம். அதிலே ஒரு பாட்டு, இறைவன் போட்டதிந்த தோட்டம், ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், இருவர் இருவராய் இணைந்தோம், உறவு மழையிலே நனைந்தோம்,
உலக சுகத்திலே மிதந்தோம். சிரமப்பட்டு கண்ணதாசன் வார்த்தைகளை எழுதவில்லை. சில பேர் சொல்வார்கள், நான் ரொம்ப சிரமப்பட்டு பிரசவ வேதனையோடு தான் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் பாட்டாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்று. ஆனால் இவனுக்கு வேதனையே கிடையாது. பாருங்கள், இந்த வார்த்தை எவ்வளவு இயல்பாக வந்து விழுகிறது. ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், இருவர் இருவராய் இணைந்தோம், உறவு மழையிலே நனைந்தோம், உலக சுகத்திலே மிதந்தோம். அடுத்து, இறைவன் போட்டது இந்த தோட்டம், இதில் இனிமை ஒன்றுதான் நாட்டம். இறைவன் போட்ட இந்த தோட்டத்தில் இனிமை ஒன்றுதான் நாட்டம் என்றார். அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்பொழுது எந்த இன்பத்தையும் அனுபவிக்காமல் சம்பாதிப்பது என்றே சில பேர் புறப்பட்டிருக்கிறோம் அல்லவா? வாழ்க்கை முழுவதையும், இளமை முழுவதையும் சாப்பிட நேரமில்லை, தூங்க நேரமில்லை, நட்சத்திரம் பார்க்க நேரமில்லை, எதற்கும் நேரமில்லை. என்னடா செய்கிறாய் என்றால் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறேன் என்கிறான். ஏன் இப்படி அவசரப்பட்டு சம்பாதிக்கிறாய் என்றால் அமைதியாக பின்னால் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு என்கிறான். அவசரமாக அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் அவசரமாக சம்பாதித்து அனுபவிக்கவே முடியாத நேரத்தில் இந்த சம்பாதித்ததை வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இதை கண்ணதாசன் பாடுகிறான். எவ்வளவு எளிமையான தத்துவம் பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தத்துவ ஞானி தேவையில்லை. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா வா. எவ்வளவு ஆசையோடு அழைக்கிறான் பாருங்கள். இளைஞனே, வாழ்வை அனுபவி. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா வா. அந்த நோக்கம் என்ன? அழுது புலம்பாதே, வாழ்வை அனுபவி என்பதுதான். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுபவிச்சான். நிச்சயதாம்பூலத்தில் சிவாஜி கணேசன் வாயசைக்கிறாரே தவிர அது சிவாஜிக்கு எழுதிய பாட்டு அல்ல. கண்ணதாசன் அவனுக்காக அவன் எழுதி கொண்ட பாட்டு அது. பல பாத்திரங்கள் பேசும், கண்ணதாசன் தான் அதிலே காட்சி தருவான். எல்லா சோகங்களையும் அவன் அனுபவித்தான், ரணப்பட்டான், வலியிலே துடித்தான், வேதனையில் அனுபவித்தான், அவநம்பிக்கை துரோக முட்களில் அவன் படுத்து கிடந்தான். அவை அனைத்தையும் அவன் பாட்டாக கொண்டு வந்து கொட்டினான். அவன் எழுதிய அந்த வாழ்க்கை நேசம் குறித்து அவன் எழுதிய பாடலில் எனக்கு பிடித்தது பாசம் படத்தில், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அந்த பாடல் கேட்டிருக்கீங்களா நீங்க? அற்புதமான பாடல். ஆனால் அதன் ரொம்ப பிடித்த வரி, எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, எல்லாம் எனக்காக என்று சொல்லுகிற பொழுதும், இன்பங்களை அனுபவிக்க ஆசைப்படுகிற பொழுதும், பெற்றதாயை மறக்காத மனம் இருக்கிறது பாருங்கள், அது இந்த இளைஞர்களுக்கு வந்து சேர வேண்டும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். வார்த்தை சுகங்களுக்காகவே இந்த பாடல்களை பார்க்கலாம். தித்திப்பது கன்னிப்பெண், தித்திப்பது பெண்ணின் மேனி, சிந்திப்பவன் ஏதுமில்லா ஞானி. தித்திப்பது பெண்ணின் மேனி, சிந்திப்பவன் ஏதுமில்லா ஞானி, சங்கமத்தில் பங்கு கொள்ள வாணி. இது யார் பாடுவது? ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுகிறவள் பாடுவது. ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுபவள் பாடினால் கூட அந்த பாடல் எப்படி இருக்கிறது என்பதற்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி ஏராளமாக வாழ்வின் இன்பங்களை அனுபவிப்பதற்காக இந்த இளைஞர்களுக்கு அவன் நிறைய பாடல் எழுதினான். காரணம், அவன் வாழ்வின் நோக்கமே அதுதான். நீங்கள் கவிதையில் பார்த்தால் ஒரு கவிதையில் அவன் சொல்வான், ரொம்ப அற்புதமான கவிதைகள் அவை. விதி என்ற படுபாவி விடை கேட்டு வா என்று விடுகின்ற கடிதம் வருமுன். என்ன சொல்கிறான்? வாழ்ந்தது போதும் வாடா என்று காலன் அழைக்கிறான். இதை அவன் கவிதையில் சொல்கிறான். விதி என்ற படுபாவி விடை கேட்டு வா என்று விடுகின்ற கடிதம் வருமுன், விழி சாய்ந்து குழி பாய்ந்து மெய் சோர்ந்து கை சோர்ந்து மெத்தைக்கு மேனி தருமுன், நதியென்ற உடல் கொண்டு மதியென்ற இளமங்கை நலமுன்ன ஆசை பெறுவேன், நன்றாய பெண்ணொன்று எங்கேனும் உண்டென்றால் நான் கண்டு பாடல் தருவேன். அழகான பெண்ணா,
ஐஸ்வர்யா ராயா வேறு யாரும் பாடக்கூடாது, பாடுவதற்காகவே பிறந்தவன் நான் தான். அந்த கவிதையை படிக்கிற பொழுதே ஒரு சுகம் இருக்கிறது.